இங்கெல்லாம் வெள்ளம் வருமா? இது பழைய குற்றாலங்க. அங்கேருந்து பழைய குற்றாலம் தான். வெள்ளம் அதிகமாக வந்ததுன்னா இந்த படியிலலாம் ஏகப்பட்ட தண்ணி வரும். இங்கே நிற்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதான் பழைய குற்றாலங்க. பழைய குற்றாலம் என்ன ஒரு அட்மாஸ்பியர். உண்மையிலே தமிழ்நாட்டில் உள்ள மிகச்சிறந்த சுற்றுலாத்தலம் வந்து இந்த தென்காசி பக்கம் இருக்கிற இந்த பொதிகை மலை தான். இதுதான் மிகச்சிறந்த ஒரு சுற்றுலாத்தலமாக இருக்க முடியும். பாருங்கள், இந்த படி மாதிரியான அமைப்பு வந்து காமராஜர் ஏற்படுத்தினது. முதல்ல வந்து ஸ்ட்ரைட்டாக விழுந்துச்சான். ஸ்ட்ரைட்டாக விழும்போது தலையில் ரொம்ப அடிபட்டுச்சான். அதனால் அதோட வேகத்தை குறைக்கிறதுக்காக படி மாதிரியான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி குளிப்பதற்கு ஜாலியாக. அதாவது இந்த அருவியில் ஏகப்பட்ட தண்ணி வரும்போது இங்கே யாருமே நிற்க முடியாது. இதெல்லாம் நிறைஞ்சி இந்த பக்கமாக படி இருக்குது. ஃபுல்லாக தண்ணி ஓடும். ஆனால் இப்போ கம்மியாக தான் வருது. பழைய குற்றாலம், தென்காசி குற்றாலம் வந்தீங்கன்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். இது சிறுவர்களுக்கான நீச்சல் இந்த அந்த பக்கம் பெண்கள் குளிப்பதற்காக, இந்த பக்கம் ஆண்கள் குளிப்பதற்காக. வாங்க போகலாம்.